நாம் ஒரு நல்ல காரியத்துக்காக இணைந்திருக்கின்றோம். உலகளாவிய நிலையில் தமிழர்கள் குறிப்பாக இலங்கையிலே படுகொலை செய்யப்படுகின்ற அந்த சூழ்நிலையை எதிர்க்கின்ற ஒரு உணர்வும் உலக தமிழருடைய உணர்வுகளை எல்லாம் பிரதிபலிக்கின்ற நோக்கில் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழர்கள் இலங்கை தமிழருடைய அந்த அநீதியான படுகொலையை கண்டித்து நாம் இங்கு கூடிய நமது உணர்வுகளை பிரதிபலிக்க இருக்கின்றோம். இதற்கு முன்னால் இலங்கை தூதரகத்திலும் பிறகு இந்திய தூதரகத்திலும் நாம் எல்லாம் அமைதி மறியலை நடத்தி நமது உணர்வுகளை அங்கு அவர்களுக்கு பதிய வைத்தோம். மீண்டும் இங்கு நாம் கூடியிருக்கின்ற இந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும். இன்று இலங்கையிலே அநியாயமாக சாதாரண பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். ஒன்றை நாம் உணர்வுபூர்வமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன என்று சொன்னால், கொல்லப்படுகின்ற ஒரு உயிர் மறித்து பிறகு அது புதைக்கப்பட்டு விடலாம். ஆனால் அவர்கள் போடுகின்ற அந்த குண்டுகளிலே பாதிக்கப்படுகின்ற அந்த உடல்கள் கால்கள் இல்லாது கைகள் இல்லாது அவர்கள் எதிர்காலத்தில் எப்படி வாழப்போகின்ற ஒரு சூழ்நிலையை அந்த குழந்தைகளும் அந்த பெரியவர்களும் பழப்போகின்ற துன்பங்கள் எல்லாம் உலகளாவிய நிலையிலே அது ஒரு பெரிய துன்ப நிலையை நமக்கெல்லாம் ஏற்படுத்தும். இந்திய அரசு இந்த பிரச்சனையிலே எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபடாத ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தை தருகிறது. ஆனால் உலகளாவிய தமிழர்கள் ஒன்றுபட்டு கூக்குரல் கொடுத்தும் உலக நாடுகளிலே சில நாடுகள் இந்த பிரச்சனையை கண்டித்து அவர்கள் செய்தியை சொன்னாலும் கூட, விவரங்களை சொன்னாலும் கூட, இந்த ராஜபக்சே அரசாங்கம் அதை பற்றி கவலைப்பட்டதாகவோ தமிழர்களை கொன்று குவிப்பதிலே அவர்கள் அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு இனவாத பேரரசாகத்தான் அது இருக்கிறதே தவிர மக்கள் நலன் வேண்டும் ஒரு அரசாக அது இல்லை. ஆனால் நாம் நமது உணர்வுகளை, இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் நமது உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும். நாம் போய் அங்கு போராடுகின்ற சூழல் நமக்கு இல்லை என்றாலும் கூட கூடியிருக்கின்ற நம்மவர்கள் எந்த அளவுக்கு ஒற்றுமை உணர்வோடு இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அங்கு இருக்கின்ற தமிழ் மக்களுக்காக அந்த அரசாங்கத்தின் கொள்கைகளை, நடைமுறைகளை, செயல்முறைகளை எதிர்த்து கருத்து சொல்லுகின்ற அல்லது நடவடிக்கைகளை ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதன் விளைவுதான் இன்று நாம் இங்கு கூடியிருக்கின்ற அந்த இடத்தில் நமது நிலைப்பாட்டை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். அந்த சூழலைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நமது உணர்வுகள் என்பது அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும். அது வெறுப்பினே ஒரு ஆத்திர உணர்வோடு செயல்பாடுகளின் மூலமாக அந்த செயல்பாடுகள் நமக்கு தெளிவு கண்டுவிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் இலங்கையில் நடைபெறுகின்ற அந்த படுகொலையை கண்டிக்கின்றோம். இலங்கை நாடு என்பது ஒரு சின்ன நாடு. அந்த நாடு அவருடைய சொந்த மக்களை கொள்ளுகிறது.